Hi friends, welcome to Vees Kitchen. Vees Kitchenல ஸ்ட்ரீட் ஃபுட் சன்னா சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் குக்கிங் ஆயில் ஊற்றி அது சூடான உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அரை கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். நம்ம சன்னா சமோசா செய்கிறதுக்கு தேவையான சன்னாவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு சட்னி நம்ம க்ரீன் சட்னி ஒன்று செய்யணும். அதுக்கு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு இல்லைனா புளி சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு சட்னியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே சன்னா சமோசாவுக்கு சன்னா தேவையான உப்பு, இந்த தக்காளி வெங்காயத்துக்கான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வதங்கி வந்திருக்கும். இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற சன்னாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு சன்னாவை சேருங்க. சன்னா இந்த பேஸ்ட்டோட நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே தண்ணியாக இருக்கும். தண்ணி காலையினா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா 5 நிமிஷம் மூடி வச்சு வைப்பாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி மசாலாவோட சன்னா சேர்ந்து கொதித்து வந்திருக்கும். இது அவ்வளோதான். இது கூட நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்து மூடி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சன்னா சமோசா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம செஞ்சு வச்ச சன்னாவை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூட கடையில் வாங்கி வச்ச சமோசா பொடியாக நொறுக்கி போட்டுக்கோங்க. இது கடையில் கிடைக்கும் சன்னா சமோசாக்குன்னே. அதையும் போட்டுக்கோங்க. சமோசா போட்டுக்கோங்க. திரும்பவும் கொண்டக்கடலை, அந்த சன்னா, அது கூட கொஞ்சமாக சட்னி, கொஞ்சம் போல் வெங்காயம், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, ஓமப்பொடி, கடையில் வாங்கின ஓமப்பொடி எல்லாம் கலந்து இந்த மாதிரி சன்னா சமோசா ரெடி பண்ணிடுங்க. டேஸ்டியான சன்னா சமோசா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.